ஒரு ஊர் நடுவே உள்ள குளத்தில் 2 வாத்துக்களும் ஒரு ஆமையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். எப்போதும் 3 பேரும் ஒன்று கூடி பேசுவது, அடிக்கடி பார்த்து கொள்ளுவதுமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் குளத்தில் இருந்த நீர் வற்றத் தொடங்கியது. நீரின் அளவு குறைய குறைய அங்கு இருந்த மீன்கள் எல்லாம் இறந்து விட்டனர். வாத்தும் ஆமையும் வருத்தம் கொண்டனர். இனி என்ன செய்வது, எங்கே செல்வது என்று வாத்து யோசித்தது. அதில் ஒரு வாத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது. இனி எங்கே இருந்து பலன் இல்லை. பக்கத்து ஊரில் ஒரு நல்ல குளம் உள்ளது, அங்கு போவோம். நீ சொல்வது சரிதான். ஆனால் இத்தனை காலம் இங்கே இருந்துவிட்டு எப்படி நாம் புறப்படுவது? அப்படியெல்லாம் சிந்தனை செய்யக்கூடாது. வாழும் வழிகள் பல உண்டு. ஒரு இடத்திலே பிறந்து அங்கேயே மடிய வேண்டுமா? வாத்துக்களின் உரையாடலை கேட்ட ஆமை, என்னை பிரிந்து செல்வதுதான் உங்கள் முடிவா? என்னையும் உங்களோடு கூட்டி செல்ல கூடாதா? உன்னுடைய வருத்தம் புரிகிறது. நாங்கள் பறவைகள், நொடியில் பறந்து சென்று விடுவோம். உன்னால் அது எப்படி முடியும்? என்னால் பறக்க முடியாதுதான். ஆனால் நீங்கள் மனம் வைத்தால் என்னையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு போக முடியும். எப்படி? முடியில் சுமந்து கொண்டா? இல்லை, நான் ஒரு கம்பை எடுத்து வருகிறேன். கம்பின் இரு முனைகளை நீங்கள் வாயால் கவ்விக்கொள்ளுங்கள். நான் கம்பின் நடுப்பகுதியை கவ்விக்கொள்கிறேன். நல்ல யோசனைதான். ஆனால் இதில் உனக்கு சிக்கல் இருக்கிறதே. எனக்கா? எனக்கு என்ன சிக்கல்? பறக்கும் போது நீ தெரியாமல் வாயை திறந்து விட்டால் நீ பூமியில் விழுந்து விடுவாய். அங்கு ஏதாவது பாறைகள் இருந்தால் அதில் உன் ஓடு உடைந்து நீ இறந்து விடுவாய். அப்படி எதுவும் நடக்காது. எனக்கு நானே துன்பம் தேடிக் கொள்வேனா? யோசிக்க வேண்டாம், வாங்க புறப்படுவோம். ஆமை கூறியபடி வாத்துக்கள் கம்பின் இரு முனைகளையும் பிடித்து கொண்டு ஆமையின் நடுப்பகுதியில் தன் வாயால் கவ்விக்கொண்டு பறந்து சென்றன. அப்போது அவற்றை பார்த்த குழந்தைகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆமைக்கு இதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆமை சொல்ல தன் வாயை திறந்தது. பார்த்தீர்களா, மக்கள் என் திறமையை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னதும் அப்போதுதான் ஆமைக்கு தன் கம்பியில் இருந்து வாயை எடுத்தது நினைவில் வந்தது. கீழே விழுந்த ஆமை ஒரு பாறையில் விழுந்து ரத்தம் சிந்தி உயிரை விட்டது. தன் வாயால் தனக்கு கேடு விளைவிக்கும் இந்த ஆமையைப் போல் எதையும் செய்வதற்கு முன் சிந்தித்து செயல்பட வேண்டும்.